ஹாய் லேர்னர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னா 8th ஹிஸ்ட்ரியில் 5வது லெசன் தான் பார்க்க போகிறோம். 5th லெசன் என்ன அப்படின்னா இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. இதில் கிட்டத்தட்ட ஒரு 179 கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி, மனிதனின் 3வது கண் அறிவு. 2வது, டேஷ் என்பது அறிவு, திறன்கள், மதிப்புகளை பெறுதலும் பகிர்தலுமான ஒரு தொடர்ச்சியான செயல்முறை ஆகும் கல்வி. 3, ஒரு முற்போக்கான சமுதாயத்தின் அடித்தளமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது எது? கல்வி. 4, தொடக்க காலத்தில் இருந்தே இந்தியாவில் பாரம்பரியமாக இருப்பது கற்றல் மற்றும் கற்பித்தல். 5, வேதம் என்பது எம்மொழிச் சொல்? சமஸ்கிருதம். 6, வேதம் எனும் சமஸ்கிருத சொல்லின் பொருள் அறிவு. 7, வேதம் என்ற சொல் எதிலிருந்து பெறப்பட்டது? வித். 8, வித் என்பதன் பொருள் அறிவு. 9, யாருடைய எழுத்துக்கள் கற்றலுக்கான ஆதாரங்களாக இருந்தன? பாணினி, ஆரியபட்டா, காத்யாயனா, பதஞ்சலி. 10, யாருடைய மருத்துவ குறிப்புகள் கற்றலுக்கான ஆதாரங்களாக இருந்தன? சரகர் மற்றும் சுஷ்ருதர். 11, பண்டைய காலத்தில் முக்கியமான பாடத்திட்டமாக இருந்தது உடற்கல்வி. 12, மாணவர்களின் திறன்களை மதிப்பீடு செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது இலக்கிய விவாதங்கள். 13, எந்த கற்றல் முறை நடைமுறையில் இருந்தது? சக மாணவர்களுடனான குழு கற்றல் முறை. 14, பண்டைய இந்தியாவில் நடைமுறையில் இருந்த கல்வி முறையான மற்றும் முறைசாரா கல்வி. 15, மாணவர்கள் தங்கள் உயர் படிப்பிற்காக சென்ற இடங்கள் விகாரங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள். 16, கற்பித்தல் எவ்வாறு இருந்தது? வாய் வழியாக. 17, பல குருகுலங்கள் யாரின் பெயராலேயே அழைக்கப்பட்டன? முனிவர்களின் பெயராலேயே. 18, பண்டைய இந்திய நகரமாக இருந்த தட்சசீலம் இப்போது எங்கு உள்ளது? வடமேற்கு பாகிஸ்தான். இது பாக்ஸில் உள்ள கண்டென்ட்டு. 19, தட்சசீலம் ஒரு முக்கியமான தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதி. 20, 1980 உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோவினால் அறிவிக்கப்பட்ட பகுதி தட்சசீலம். 21, அர்த்த சாஸ்திரத்தை இயற்றியவர் சாணக்கியர். 22, சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தை எங்கு தொகுத்ததாக கூறப்படுகிறது? தட்சசீலம். 23, 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் தட்சசீல பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம். 24, அரசர்களும் சமுதாயமும் கல்வியை மேம்படுத்துவதில் அதிக ஆர்வம் செலுத்தியதாக கூறுவது? ஜாதக கதைகள், யுவான் சுவாங் மற்றும் யிட்சிங், அதாவது சீன அறிஞர்கள், இவங்களோட குறிப்புகள். 25, மடாலயங்கள் மற்றும் விகாரங்கள் மூலமாக தங்கள் கல்வி பணியை மேற்கொண்டவர்கள் பௌத்த சமய அறிஞர்கள். 26, பண்டைய காலத்தில் தோன்றிய பல்கலைக்கழகங்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவைகள்? தட்சசீலம், நாலந்தா, வல்லபி, விக்ரமசீலா, ஓடண்டாரிபுரி, ஜகத்தாலா. 27, கோயில் தொடர்புடன் மேம்பாடடைந்த பல்கலைக்கழகங்கள்? பனாரஸ் மற்றும் காஞ்சி. 28, கற்பித்தலின் அடிப்படையான வழிமுறைகள்? விவாதங்கள் மற்றும் கலந்தாலோசித்தல். 29, கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை கற்றலின் மையமாக இருந்தது நாலந்தா பல்கலைக்கழகம். 30, நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் ராஜகிரகம், பீகார். 31, உலகின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக விளங்குவது நாலந்தா பல்கலைக்கழகம். 32, நாலந்தா டேஷ் இடிபாடுகளை ஐநா சபையின் யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய தளமாக அறிவித்துள்ளது? மகா விகாரா. 33, தற்போது புதுப்பிக்கப்பட்டுள்ள டேஷ் நாகரிகங்களுக்கு இடையிலான தொடர்பு மையமாக கருதப்படுகிறது? நாலந்தா பல்கலைக்கழகம். 34, இந்திய துணைக்கண்டத்தில் எந்த கல்வியை அறிமுகப்படுத்தியதன் மூலம்
இடைக்காலம் ஒரு மாற்றத்தை கண்டது. இஸ்லாமிய கல்வி. 35 முஸ்லிம் ஆட்சியாளர்கள் தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளை நிறுவிய நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு. 36 நூலகங்கள் மற்றும் இலக்கிய சங்கங்களை ஏற்படுத்தியவர்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்கள். 37 நகர்ப்புற கல்வியை ஊக்குவித்தவர்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்கள். 38 முஸ்லிம் ஆட்சியாளர்கள் நிறுவிய தொடக்க பள்ளிகள் மக்தப். 39 முஸ்லிம் ஆட்சியாளர்கள் நிறுவிய தொடக்க பள்ளிகளில் மாணவர்கள் கற்றது வாசித்தல், எழுதுதல் மற்றும் அடிப்படை இஸ்லாமிய வழிபாட்டு முறைகள். 40 முஸ்லிம் ஆட்சியாளர்கள் நிறுவிய இடைநிலை பள்ளிகள் மதராசா. 41 மதராசாவின் முக்கியமான நோக்கம் தகுதியான அறிஞர்களுக்கு குடிமை பணிக்கான பயிற்சி அளிப்பது, கல்வி அளிப்பது. 42 டெல்லியில் மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்துமிஷ். 43 இடைக்கால இந்தியாவின் கல்வி முறையானது யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? உலோமாவின் கட்டுப்பாட்டில். 44 கல்வியானது எதை சார்ந்த பயிற்சியுடன் தொடர்புடையதாக இருந்தது? சமயம் சார்ந்த. 45 இடைக்கால இந்தியாவில் கல்வி பரவலாக காணப்பட்டது. பெண் கல்வி பரவலாக காணப்பட்டது. 46 அறிவியல் பாடங்களின் கற்றலை ஊக்குவித்தவர். ராஜா ஜெய்சிங், ஜெய்ப்பூர். 47 தனி நபர்களால் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள். டெல்லியில் உள்ள கியாசுதீன் மதராசா, ஷாஜகானாபாத்தில் உள்ள மௌலானா சத்ருதீன் மதராசா. 48 இடைக்காலத்தில் கல்வி வளர்ச்சிக்காக நிறுவப்பட்ட சமய மடங்களில் ஒன்று அஹோபில மடம். 49 அஹோபில மடம் அமைந்துள்ள பகுதி ஸ்ரீரங்கம். பாக்ஸில் உள்ளதெல்லாம் நான் வேறு கலரில் கொடுத்துருக்கேன். யூஸ்வலாக நம்ம புக்கில் இருக்க லைன் பை லைன் வந்துட்டு பிளாக் அண்ட் ரெட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கலர் பண்ணியிருக்கிறத பார்த்துக்கோங்க. அது எல்லாமே பாக்ஸில் உள்ள கண்டென்ட்டு. 50 அஹோபில மடத்தில் கல்விக்காக தன்னுடைய குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியவர் ஸ்ரீ ராமானுஜர். 51 மடாலய கல்வி தவிர மக்களுக்கு கல்வி வழங்குவதில் முக்கிய பங்கு ஆற்றியவை சமண பள்ளிகளும் பௌத்த விகாரங்களும். 52 ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்திய காலம் இடைக்காலத்தின் பிற்பகுதியில். 53 யாருடைய வருகையினால் இந்தியாவில் மேற்கத்திய கல்வி நிலையான முன்னேற்றத்தை அடைந்தது? ஐரோப்பிய சமய பரப்பு குழுவினர் வருகையினால். 54 ஐரோப்பிய குடியேற்றத்தை தொடர்ந்து யாருடைய வருகையால் இந்தியாவில் நவீன கல்வி முறை தொடங்கியது? சமய பரப்பு குழுவினர் வருகையால். 55 இந்தியாவில் வர்த்தக நிறுவனங்களை நிறுவியவர்கள் ஐரோப்பியர்கள். 56 இந்தியாவின் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர். 57 இயேசு சங்கத்தின் உறுப்பினர் பிரான்சிஸ் சேவியர். 58 கொச்சியில் பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் பிரான்சிஸ் சேவியர். 59 கோவாவில் முதல் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1575. 60 கிறித்துவம், தர்க்கம், இலக்கணம் மற்றும் இசை ஆகியன கற்பிக்கப்பட்டு பட்டங்கள் வழங்கப்பட்ட கல்லூரி கோவாவில் தொடங்கப்பட்ட கல்லூரி. யார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா பிரான்சிஸ் சேவியர். எந்த இயர்னா 1575. ஸோ அங்கே தான் வந்துட்டு பட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. 61 ஆர்வமுள்ள முன்னோடிகளில் ஒருவராக இருந்தவர் ஜான் கிர்னாண்டர். 62 ஜான் கிர்னாண்டர் நிறுவிய அமைப்பு இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பு. 63 கிறித்தவர் அல்லாத குழந்தைகளுக்கு கல்வியை அறிமுகப்படுத்திய முதல் சமய பரப்பு அமைப்பு இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பு. 64 1812ஆம் ஆண்டு தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை நிறுவியவர் சி.எஸ். ஜான்.
65 போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து இந்தியர்களுக்கான கல்வி நிறுவனங்களை தொடங்கியவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். 66 பிரெஞ்சுக்காரர்கள் நிறுவிய கல்வி நிறுவனங்களில் யாரை கொண்டு கல்வி கற்பிக்கப்பட்டது? இந்திய ஆசிரியர்களை கொண்டு வட்டார மொழியில் கல்வி கற்பிக்கப்பட்டது. 67 பிரெஞ்சு மொழிகள் எங்கு கற்பிக்கப்பட்டது? மேல்நிலை பள்ளிகளில். 68 திருவிதாங்கூரில் பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரியை தொடங்கியவர்கள் சீகன் பால்கு மற்றும் ப்ளூச்சோ. 69 சீகன் பால்கு மற்றும் ப்ளூச்சோ எந்த நாட்டை சேர்ந்த பிஷப்புகள்? ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர்கள். 70 ஆங்கில இந்திய கம்பெனியின் வருகையால் சமஸ்கிருத பள்ளிகள் கல்லூரிகள் நிறுவப்பட்ட இடம் மதராஸ், பனாரஸ். 71 கல்கத்தாவின் முதல் பேராயர் டாக்டர் மிடில்டன். 72 மிஷனரி கல்லூரியை கல்கத்தாவில் தொடங்கியவர் டாக்டர் மிடில்டன். 73 மிஷனரி கல்லூரி பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பிஷப் கல்லூரி. 74 வட்டார மொழி கல்வியினை தீவிரமாக முன்மொழிந்தவர் மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டன். 75 மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டன் ஓய்வு பெற்ற ஆண்டு 1827. 76 மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டனின் ஆர்வலர்கள் நிதி சேகரித்து ஆங்கில கல்வியை வழங்கும் கல்லூரியை நிறுவிய இடம் பம்பாய். ஸோ மவுண்ட் ஸ்டூவர்ட் என்ன சொல்வாருன்னா வட்டார மொழியிலேயே கல்வி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஆனால் அவருடைய வழி அந்த ஆர்வலர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கில கல்வியை வழங்குறதுக்காக ஒரு கல்லூரியை பாம்பேயில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பின்னால் அது அந்த காலேஜ் எப்படி சொன்னாங்க அப்படின்னா எல்பின்ஸ்டன் கல்லூரி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 77 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய கல்வியின் வரலாற்றை எத்தனை கட்டங்களாக பிரிக்கலாம்? 4 கட்டங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஆங்கிலேயர் ஆட்சியின் ஆரம்பம் முதல் 1813 வரை, இது முதல் காலகட்டம். ரெண்டாவது காலகட்டம் 1813 முதல் 1853 வரையிலான காலம். மூன்றாவது 1854 முதல் 1920 வரையிலான காலம். நான்காவது 1921 முதல் 1947 வரையிலான காலம். ஸோ 4 ஃபேஸாக பிரிச்சிருக்காங்க. 78 இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை மிக குறைந்த அளவில் ஏற்கும்படி கட்டாயப்படுத்திய சட்டம் 1813 பட்டயச் சட்டம். 79 சமய பரப்பு குழு அல்லாதவர்களாக கல்விக்காக தங்களின் பங்களிப்பை செய்தவர்கள் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய், பச்சையப்பர், பிரேசர். 80 இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை உறுதிப்படுத்த நிர்பந்தித்தது 1813 பட்டயச் சட்டம். 81 இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாயை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்த சட்டம் 1813 பட்டயச் சட்டம். 82 கல்விக் கொள்கை, பயிற்று மொழி, கல்வியை பரப்பும் முறை ஆகிய பிரச்சனைகளில் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் கொண்ட காலம் 1813 முதல் 1853 வரையிலான காலம். இது செகண்ட் ஃபேஸு. இதில் 3 டைப்பில் சொல்லியிருக்காங்க. 3 பிரிவினர். ஃபஸ்ட்டு பிரிவினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சமஸ்கிருதம் மற்றும் பாரசீக மொழிகளை பயிற்று மொழியாக விரும்பினர். இது முதல் பிரிவை சேர்ந்தவங்க. சான்ஸ்கிரிட்டையும் பாரசீகத்தையும் நீங்கள் பயிற்று மொழியாக சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க விரும்பியிருக்காங்க. ரெண்டாவது பிரிவினர் ஆங்கில மொழி மூலம் மேற்கத்திய அறிவை பரப்ப ஆதரித்தனர். இவங்க ரெண்டாவது பிரிவினர். ஸோ ஆங்கில மொழி மூலமாக மேற்கத்திய அறிவை அவங்க பரப்புறதுக்காக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மூணாவது பிரிவினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பயிற்று மொழியாக இந்திய மொழிகளை பயன்படுத்துவதில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த பீரியடில், அதாவது 1813 இருந்து 1853 இந்த பீரியடில் 3 குழுவினர் 3 விதமான கருத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் இது வேறுபாடுகள் கொண்ட காலம் அப்படின்ற மாதிரி இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்போ சரியாச்சு அப்படின்னா மெக்காலேவோட அவர் சில
இதை அறிவுரைகள்லாம் சொன்னதுனால இது வந்து தீர்ந்திருக்கும், ஓரளவு வந்து ஓய்ந்திருக்கும். அதுதான் அடுத்த கேள்வி. 83 கல்விக் கொள்கை, பயிற்று மொழி, கல்வியை பரப்பும் முறை ஆகியவற்றில் இருந்த கருத்து வேறுபாடுகள் யாருடைய குறிப்பினால் ஓய்ந்தது? மெக்காலே. எப்போ அப்படின்னா 1835, அதாவது 1835. 84 1882ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட கல்விக்குழு, ஹண்டர் கல்விக்குழு. 85 ஹண்டர் கல்விக்குழு எதற்கு முக்கியத்துவம் அளித்தது? தொடக்க கல்விக்கு. 86 இது வந்து ஒரு பாக்ஸில் உள்ள டேட்டா. 1854ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட கல்வி அறிக்கை, உட்ஸ் கல்வி அறிக்கை. 87 இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது உட்ஸ் அறிக்கை. 88 அனைத்து நிலைகளில் உள்ள மக்களுக்கும் கல்வியை வழங்கும் ஆங்கில கல்விக் கொள்கையின் முதல் அறிக்கை உட்ஸ் அறிக்கை. 89 இந்தியர்களின் கொள்கைகளையும் கலாச்சாரத்தையும் விலக்கி வைத்து மாநில கல்வியின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியது உட்ஸ் அறிக்கை. 90 1921 முதல் 1947 வரையிலான காலகட்டம் மாகாணங்களின் சுயாட்சி காலமாகும். இந்த பீரியடை 1921 இருந்து 1947 வரைக்கும் உள்ள பீரியடை வந்து மாகாணத்தோட சுய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 91 நாடு முழுவதும் கல்வியின் முன்னேற்றத்திற்கான புதிய சகாப்தத்தை உருவாக்கியது. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். 92 உலகளாவிய பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1929. 93 உலகளாவிய பொருளாதார பெருமந்தத்தால் கடுமையாக புதிய திட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டன. 94 மாகாண சுய ஆட்சி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். 95 முழுமையான மாகாண சுய ஆட்சியை அறிமுகப்படுத்தி மாகாண கல்வி அமைச்சர்களின் நிலையை வலுப்படுத்தியது. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். 96 இரண்டாம் உலகப் போருக்கு பின் கல்வி மேம்பாட்டிற்காக மிக முக்கியமான திட்டமாக தயாரிக்கப்பட்டது சார்ஜென்ட் அறிக்கை. 1994. 97 சமகால கல்வியின் சிந்தனை மற்றும் செயல்பாடுகளின் மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்திய கல்விக் கொள்கை சார்ஜென்ட் அறிக்கை 1994. இது வந்து பாக்ஸில் உள்ள டேட்டா. 98 1937ஆம் ஆண்டு பிரபலமான அடிப்படை கல்வி திட்டம் வார்தா கல்வி திட்டம். 99 வார்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் காந்தியடிகள். 100 காந்தியடிகளின் அடிப்படை கல்வி திட்டத்தின் அச்சாணியாக இருந்த கொள்கை அகிம்சை கொள்கை. 101 காந்தியடிகள் எந்த திட்டத்தின் மூலம் சுரண்டலையும் சமூக மையப்படுத்துதலையும் நீக்கி வன்முறையற்ற சமூக நிலையை உருவாக்க விரும்பினார்? வார்தா கல்வி திட்டம். 102 பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை தயாரிக்க கல்விக்குழு யாரை நியமித்தது? டாக்டர் ராதாகிருஷ்ணன். பல்கலைக்கழக கல்வி குறித்து அறிக்கை தயாரிக்க கல்விக்குழு யாரை நியமித்தது? டாக்டர் ராதாகிருஷ்ணன். 103 டாக்டர் ராதாகிருஷ்ணனை பல்கலைக்கழக கல்வி குறித்து அறிக்கை தயாரிக்க நியமித்த ஆண்டு 1948. 104 எந்த கல்விக்குழுவின் பரிந்துரைகளை பின்பற்றி உயர் கல்வியின் தரத்தை நிர்ணயிக்க பல்கலைக்கழக மானியக்குழு அமைக்கப்பட்டது? டாக்டர் ராதாகிருஷ்ணன். 105 1952-53ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்ட கல்விக்குழு இடைநிலை கல்விக்குழு. 106 கல்வியில் புதிய அமைப்பு முறைகளையும் பாடப்புத்தகங்களின் தரம், பாடப்புத்தகம், கற்பித்தல் முறைகளில் முன்னேற்றங்களை பரிந்துரைத்த குழு இடைநிலை கல்விக்குழு. 107 1964இல் இந்திய அரசு சட்டம் யாருடைய தலைமையில் ஒரு கல்விக்குழுவை நியமித்தது? டி.எஸ். கோத்தாரி தலைமையில். 108 4 வயது வரையிலான
அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய தொடக்க கல்வியை நாடு முழுவதும் ஒரே மாதிரியான 10-12-3 கல்வி அமைப்பை பரிந்துரை செய்தது கோத்தாரி கல்விக்குழு. 109 சுதந்திரத்திற்கு பிறகு முதல் தேசிய கல்விக் கொள்கையானது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1968. 110 இந்திய கல்வி வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது 1968 தேசிய கல்விக் கொள்கை. 111 1986ஆம் ஆண்டு இந்திய அரசு அறிமுகப்படுத்தியது புதிய கல்விக் கொள்கை. 112 கிராமப்புற இந்தியாவில் ஏற்றத்தாழ்வுகளை நீக்குதலை வலியுறுத்திய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை. 113 தொடக்க கல்வியில் குழந்தைகளை மையமாக கொண்ட அணுகுமுறைக்கு அழைப்பு விடுத்தது புதிய கல்விக் கொள்கை. 114 தொடக்க பள்ளிகளை தேசிய அளவில் மேம்படுத்துவதற்காக கரும்பலகை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது புதிய கல்விக் கொள்கை. 115 புதிய கல்விக் கொள்கை மீண்டும் திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு 1992. 116 1992 திருத்தி அமைக்கப்பட்ட புதிய கல்விக் கொள்கையானது பரிந்துரைத்தது தேசிய பாடத்திட்டத்தை வடிவமைத்தல், பணியிடை பயிற்சி கல்வியை வலியுறுத்துதல், வசதிகளை மேம்படுத்துதல், இடைநிலை கல்வி நிலையில் மதிப்பீடு முறைகளை ஒழுங்குபடுத்துதல். 117 1976ஆம் ஆண்டு டிசம்பர் வரை கல்வித்துறை எந்த பட்டியலில் இருந்தது? மாநில பட்டியல். 118 தற்போது கல்வித்துறை எந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது? பொதுப்பட்டியல். 119 இந்திய அரசின் முதன்மை திட்டம் அனைவருக்கும் கல்வி இயக்கம் SSA. 120 அனைவருக்கும் கல்வி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2000-2001. 121 அனைத்து குழந்தைகளும் தொடக்க கல்வியை பெறுவதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு அனைவருக்கும் கல்வி இயக்கம் SSA. 122 SSA இதோட அப்ரிவியேஷன் சர்வ சிக்ஷா அபியான். 123 6 to 14 வயது வரையுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வழி செய்தது கல்வி உரிமை சட்டம் 2009, அதாவது ரைட் டு எஜுகேஷன் 2009. 124 அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் முக்கிய செயல்பாடுகள் மதிய உணவு வழங்குதல், மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குதல், பள்ளி மேலாண்மை குழு அமைத்தல், வகுப்பறைக்கான கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை வழங்குதல். 125 அனைவருக்கும் இடைநிலை கல்வி வழங்கும் திட்டம் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் செயல்படுத்தப்பட்டது? 11வது 5 ஆண்டு திட்டம். 126 இடைநிலை கல்வியின் தரத்தினை மேம்படுத்தும் பொதுவான அணுகுமுறைக்கான மத்திய அரசின் நிதி உதவி திட்டம் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் RMSA. RMSA அப்படின்னா ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். 128 RMSAவின் நோக்கம் 15 to 16 வயதிற்கு உட்பட்ட இளம் மாணவர்களுக்கு தரமான, எளிதில் கிடைக்கக்கூடிய, எளிய அணுகுமுறையுடன் அனைவருக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும் இடைநிலை கல்வி அளிப்பது. 129 அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தால் வழங்கப்படுவது அறிவியல் ஆய்வகம், நூலகங்கள், ஆசிரியர்களுக்கான பணியிடை பயிற்சி, கணினி வழி கல்வி, பள்ளி இணை செயல்பாடுகள் மற்றும் கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள். 130 எந்த ஆண்டு மத்திய நிதிநிலை அறிக்கை பள்ளி கல்வியினை முன்பருவ கல்வி முதல் 12ஆம் வகுப்பு வரை எவ்வித பாகுபாடின்றி முழுமையாக வழங்குவதற்கு முன்மொழிந்தது? 2018-19. 131 சமமான வாய்ப்புகள் மற்றும் சமமான கற்றல் விளைவுகளை மேம்படுத்துவதற்காக
பரந்த குறிக்கோளை அடைய ஏற்படுத்தப்பட்டது. சமக்ரா சிக்ஷா. 132 SSA மற்றும் RMSA ஆகிய திட்டங்களை உள்ளடக்கியது சமக்ரா சிக்ஷா. 133 தேசிய கல்விக் கொள்கையை வரைவதற்கான மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2017. 134 அதாவது இந்த தேசிய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஏற்படுத்தப்பட்ட குழு அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு 2019. 2017 குழு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குழு எப்போ அவங்களோட அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னா 2019. 135 கல்வியின் தேவையை எடுத்து கூறியதுடன் எழுத்தறிவின்மையின் அபாயத்தையும் எச்சரித்த நூல் திருக்குறள். 136 பண்டைய காலத்தில் பள்ளிக்கூடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பள்ளி. 137 பண்டைய காலத்தில் ஆசிரியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கணக்காயர். 138 யாருடைய காலத்தில் கல்வித்துறை குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்தது? பல்லவர் காலத்தில். 139 கல்வி நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கடிகை. 140 அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உண்டு உறைவிட வசதியை வழங்கியது சைவ மற்றும் வைணவ மடங்கள். 141 யாருடைய குறிப்புகளில் காஞ்சி நகரமானது கற்றலில் மையமாக விளங்கியதையும் காஞ்சியில் இருந்த புத்த மதத்தையும் புத்த மையத்தை பற்றியும் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது? யுவான் சுவாங் என்ற சீன பயணியின் குறிப்புகளில். 142 தமிழ் இலக்கிய வரலாற்றில் புதுமைகளை புகுத்திய காலம் சோழர் காலம். 143 எந்த வழி கல்வியானது கோயில் மற்றும் சமயத்துடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தது? தமிழ் வழி கல்வி. 144 கலைத்திட்டமும் பாடத்திட்டமும் எதன் அடிப்படையை கொண்டிருந்தது? தத்துவத்தின் அடிப்படையை. 145 ராஜராஜ சோழன் வேத கல்லூரியை நிறுவிய இடம்? சதுர்வேதி மங்கலம். 146 ராஜராஜ சோழன் சதுர்வேதி மங்கலம் நிறுவிய இடம் எண்ணாயிரம், அதாவது முந்தைய தென் ஆற்காடு மாவட்டம். 148 பழங்கால நூலகத்தை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு? திருவிடைக்கானை கல்வெட்டு. 149 பழங்கால மருத்துவ பள்ளி பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு? வீரராஜேந்திர சோழனின் திருவாடுதுறை கல்வெட்டு. 150 சமஸ்கிருதத்தை ஆதரித்தவர்கள்? பாண்டியர்கள். 151 எதன் மூலம் பாண்டிய மன்னர்கள் சமஸ்கிருதத்தை ஆதரித்தனர் என அறியலாம்? அவர்களோட செப்பு தகடுகள் மூலமா. பாண்டியர்களோட செப்பு தகடுகளின் மூலம். 152 பாண்டியர்களின் காலத்தில் கல்வி நிலையங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கடிகை, சாலை மற்றும் வித்யா சாதனம். 153 யாருக்கு நிலங்கள் வழங்கப்பட்டன? ஆசிரியர்களுக்கு. 154 ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் சாலபோகம் என்று அழைக்கப்பட்டது. 155 சாலபோகத்திற்கு எடுத்துக்காட்டு? கன்னியாகுமரியிலுள்ள வல்லப பெருஞ்சாலை. 156 பாண்டியர் ஆட்சி காலத்தில் புகழ்பெற்ற கல்லூரி இருந்த இடம்? காந்தளூர் சாலை. 157 கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தது மடங்கள். 158 எந்த ஆட்சியின் கீழ் கற்றல் செழித்தோங்கியது? விஜயநகர ஆட்சியின் கீழ். 159 நாயக்கர்களின் ஆட்சியில் நிறுவப்பட்டது திண்ணை பள்ளிக்கூடம். 160 வீரப்ப நாயக்கர் காலத்தில் மதுரைக்கு வருகை புரிந்தவர்? பெர்னாண்டஸ். 161 வீரப்ப நாயக்கர் காலத்தில் தொடக்கப்பள்ளியை நிறுவியவர்? பெர்னாண்டஸ். 162 பண்டைய ஆவணங்களை சேகரித்தவர்? இரண்டாம் சரபோஜி. 163 பண்டைய ஆவணங்களை சேகரித்து அதை தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தில் பாதுகாத்தவர்? இரண்டாம் சரபோஜி. 164 தஞ்சாவூரில் தேவநாகரி எழுத்து முறையிலான அச்சுக்கூடத்தை அமைத்தவர்? இரண்டாம் சரபோஜி. 165
மதராஸ் மாகாணத்தில் மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்தியவர் சர் தாமஸ் மன்றோ. 166 கல்வியின் நிலை குறித்து அறிய புள்ளிவிவர கணக்கெடுப்பு நடத்த ஒரு குழுவை நியமித்தவர் சர் தாமஸ் மன்றோ. 167 மன்றோவால் நியமிக்கப்பட்ட குழு பரிந்துரைத்தது ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 முதன்மை பள்ளிகள், அதில் ஒன்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாசில்தார் பள்ளிகள். 168 மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவாக தீர்மானத்தை நிறைவேற்றியவர் வில்லியம் பெண்டிங். 169 மதராஸ் மாகாணத்தில் பொது வழிகாட்டும் துறையை ஏற்படுத்தியது சர் சார்லஸ் உட்ஸ் அறிக்கை 1854. 170 சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1857. 171 ஆங்கில ஆட்சியின் போது தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். 172 உள்ளூர் வாரிய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1882. 173 எந்த ஆண்டிலிருந்து பள்ளிகளில் ஆங்கில மொழி பாடம் தவிர அனைத்து பாடங்களும் தமிழ் மொழியிலேயே கற்பிக்கப்பட்டன? 1938. 174 1929 சிதம்பரத்தில் அமைக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். 175 இடைநிலை கல்வி அளவில் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1964 1965 ஆண்டு. 176 1975 ஏற்படுத்தப்பட்ட கல்லூரி காந்தி கிராமிய கல்லூரி. 177 தொலைதூர கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1971. 178 பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1956. 179 மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தப்பட்ட ஆண்டு 1982. ஸோ அவ்வளோதான் இந்த லெசனில் இருந்து எடுத்த கொஷின். இதோட கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.